viewers, I am Harshitha. I am pulled into this APV team to cook Mexican recipes. Yeah, Mexican recipes. ஆனா இது நம்ம ஊர் கேக் தான். ரோஷன் ரொம்ப நாளா எனக்கு இந்த கேக் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தா, அதனால இன்னைக்கு நான் வந்து இந்த ரெசிபி எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெனிலா கேக். Wow, superb. Love you, akka. Ding 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 ding. வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First, cocoa cream எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துருவோம். கொக்கோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுகர் 4 டேபிள்ஸ்பூன். வாட்டர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 an hour நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். நம்ம க்ரீம் ரெடி. இப்போ கேக் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். பவுடர் சுகர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. கர்ட் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில் 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். பேக்கிங் சோடா 1/2 டேபிள்ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது. இப்போ 1/2 கப் மில்க் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு வெனிலா எசன்ஸ், சும்மா கொஞ்சம் ட்ராப்ஸ். இதை கட்டி இல்லாமல் சும்மா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ ஒரு பேன்ல எல்லா பக்கமும் நல்லா ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் படணும் அது. இப்போ மைதா பவுடரை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். இப்போ அது எல்லா பக்கமும் போய் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மிக்ஸ்சரை இதில் போட்டுருவோம். வாங்க அடுப்பை பற்ற வைப்போம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ இதை ஒரு 5 minutes ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 200 grams சால்ட்டை போட்டுக்கோங்க. போட்டு இதை ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஹீட் பண்ணுங்கள். இந்த பிளேட்டை சென்டரில் வச்சுப்போம். நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க. நான் ஸ்டாண்ட் இல்லைன்றனால இந்த பிளேட் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாண்ட் கூட வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம கேக் மிக்ஸ்சரை சென்டரில் நல்லா ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிளேட் மேலேயே நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடுவோம். கேப் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு வெயிட்டுக்கு நம்ம ஒரு கல்லை வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஏர் டைட்டாக இருக்கும், யாரும் உள்ளே போகக்கூடாது. ஒரு 30 minutes இதை அப்படியே வச்சுருங்க.
நம்ம கேக் ரெடி. இப்போ நம்ம செஞ்சுக்க கொக்கோ க்ரீமை மேலே அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ண ஆரம்பிப்போம். இதோ பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ டெக்கரேஷனுக்காக நான் மேலே வேஃபர்ஸ் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ கொக்கோ பவுடரை கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி. Happy birthday, sha-la-la-la. Happy birthday, sha-la-la-la. Happy birthday, sha-la-la-la. We wish you a happy birthday. சைரஸ், கேக் எப்படி இருக்கு? அக்கா செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்கு. ரோஷனுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டு பிலீவ் உங்களுக்கும் பிடிக்கும்னு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்டையும் கொடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சூப்பரான மெக்சிகன் ரெசிபியோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹர்ஷிதா. Hi viewers, I am Harshitha. I'm pulled. தெரியும். வாங்க, என்னடா அது ஏன் படிக்கிறீங்க?